ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன தான் உயிரை கொடுத்து படிச்சுட்டு போனாலும், எவ்வளோ தான் எக்ஸாமில் நம்ம பெஸ்ட்டை கொடுத்தாலும், இந்த கம்பல்சரி கொஸ்டின், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் வரும்போது அதை மட்டும் விட்டுட்டு வரும்போது ஒரு சின்ன கடுப்பு இருக்கும். எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருப்போம். அதில் ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சில டைமில் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 11லேயும் சரி 12லேயும் சரி ஃபிசிக்ஸ் மாதிரியான ஒரு எக்ஸாமில் நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இது வரைக்கும் பரவாயில்ல. ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி குவார்டர்லி மிட் டர்ம்னு போட்டோம், அதில் லூஸ் பண்ணியா பரவாயில்ல. ஆனால் பப்ளிக்கில் நமக்கு 199 கட் ஆஃப் வேணும், 200 கட் ஆஃப் வேணும், நமக்கு பிடிச்ச காலேஜஸில் கம்மியான ஃபீஸில் போய் நம்ம அட்மிஷன் போடுறதுக்கு. அப்போது இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, முடியாது. அப்படி பண்ணால் சோலி முடிஞ்சு. புரியுதா? ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நான் உங்களுக்காக ஃபுல்லாக உட்காந்து ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி இந்த வருஷம் 2025க்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 11க்கும் சரி 12க்கும் சரி அழகாக சாப்டர் வைஸாக எடுத்து சிமுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சாப்டர் பேரை போட்டு, இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், சரியா? அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, எதெல்லாம் 3 மார்க்கில். 5 மார்க்னா அது 5 மார்க்குன்னு மென்ஷனே பண்ணியிருப்பேன், சரியா? புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீ என்ன செய்யணும், என்ன சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், தெளிவாக அழகாக ஒரு சாப்டருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உனக்கு இங்கே ஹேண்ட் பிக் பண்ணி கொடுத்துருக்கேன், சரியா? பக்காவாக எல்லாமே நம்பரிங் போட்டு உனக்கு ஹேண்ட் பிக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு சாப்டருக்கும். இப்போது இது நீ ஸ்க்ரீனில் இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோலேயே ஓகே, இந்த வீடியோலேயே இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதை பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். 11க்கும் சரி 12க்கும் சரி, 2 பேருக்குமே. 12th உங்களுக்கும் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா, அப்போ அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் போட்டு பார்க்கணும். இப்போது எக்ஸசைஸ் எல்லாம் புக் பேக் ப்ராப்ளம்ஸா, அதெல்லாம் நம்ம என்ன போட்டு பார்க்கணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் என்னென்ன, ஓகே, அழகாக எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், சாப்டர் வைஸாக பிரிச்சுட்டேன். எந்த சாப்டரில் எந்த ப்ராப்ளம் போடணும், ஓகே. நான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமிங்கெல்லாம் தூக்கி தரல, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதில் 11க்கும் தெரியும் 12க்கும் தெரியும். நான் முக்கியமாக உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நைட்டு 9:30க்கு புக்கிட் சைட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகிற 1 மார்க்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அழகாக நைட்டில் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே. ஸோ 9:30 செஷன் ஃபைட்டர் பேட்ச். உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் போட தெரியாது அப்படின்னா டெய்லியுமே ரெகுலராக வந்துடுங்க. டெய்லியுமே 9:30 ஆச்சுன்னா நம்ம கிளாஸஸை அட்டன் பண்ணிவிடுங்க. ப்ராப்ளம்ஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், சரியா? 5 மார்க்ஸை பற்றி ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸை நான் லேட்டர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து, ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போது ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷனோட, ஓகே, ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு அதுக்கான டைம் வேணும். உங்களுக்கு அப்படி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, போத் புக் இன்சைடில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம், எந்தெந்த ப்ராப்ளம்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதுமோ அது எல்லாத்தையும் வித் சொல்யூஷனோட நான் ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு ஒரு 2 டேஸில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் இட் டேக்ஸ் என்னார்மஸ் எஃபர்ட் ஃப்ரம் மீ. பட் உன்னோட ஒப்பீனியன் என்ன, அப்படி கொடுத்தா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லு, சரியா? ஏன்னா நீ ஒவ்வொரு ப்ராப்ளமும் அங்கங்கே போய் தேட வேண்டாம். ஒரே பிடிஎஃப் நான் உனக்கு ஒரு 20லேருந்து ஒரு 50 பக்கத்துக்குள்ளே கொடுத்துரு. அந்த ஒரு பிடிஎஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீ பார்த்துட்டு போனால் போதும். அவ்வளோதான், நீ எக்ஸாமுக்கு ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருப்ப, ஃபுல்லி ரெடியாக இருப்ப, சரியா? இது இல்லாமல் நிறைய பேர் ஃபார்முலா ஷீட் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். 11க்கும் சரி 12க்கும் சரி ஃபார்முலா ஷீட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாமே நான் ஃபைட்டர் பேட்சோடைய கிளாஸஸில் லைவ் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கேன். அப்படி யாருக்காவது வேணும் அப்படின்னா ஃபைட்டர் பேட்ச் கிளாஸுக்கு வா 9:30க்கு. அந்த கிளாஸ் அப்போவே நான் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அழகாக நீயும் டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிடலாம், சரியா? வேறு என்ன உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள், சரியா? ஸோ 9:30 ஃபைட்டர் பேட்ச் கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு என்னென்னலாம் தெரியலையோ எல்லாத்தையும் அடுத்து ஒரு 10 நாள் என் கூட அழகாக சமத்தாக கற்றுக்கிட்டு போயிடும், சரியா? வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் பசங்களா. ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் பை.